ஹலோ விவர்ஸ், நான் முத்துக்குமார் சிடி டெக் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து உங்களுக்காக இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இது கரண்ட் மாடர்ன் டெக்னாலஜி வேர்ல்டில் இல்லை பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராட்காஸ்டிங் இல்லை ஒரு லைவ் வெப்காஸ்டிங் ஒரு லைவ் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே இருக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்காஸ்டிங் சிம்பிளாக பண்ணுறதுக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் என்ன? இப்போ ஒரு லைவ் ஈவெண்ட் போயிட்டுருக்கு, அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும், இல்லை ஒரு ஸ்க்ராலிங் கொடுக்கணும், இல்லை ஒரு அந்த வீடியோ லோக்கலாக சேவ் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? விச் இட் பாசிபிள்? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸில் கொடுக்க முடியாதுங்க. 100% பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IVB7 இன் கரண்ட் டெக்னாலஜி வேர்ல்டில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வேறு வந்து கிளவுட் லைசன்ஸ்டு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க. இட்ஸ் இன்டகிரேட்டட் வித் CDN சர்வர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி CDN சர்வருங்க. இந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IVB7 சாஃப்ட்வேரில் யார் வேணாலும் லாகின் பண்ண முடியாதுங்க. எந்த சாஃப்ட்வேர் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ண முடியாது, லாகின் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் இதில் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக கிளவுட் டெக்னாலஜி CDNல ஒரு செப்பரேட் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட்டோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்டிவிட்டி அதில் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா CDNோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் உங்களுக்கு, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதனுடைய ஃபீச்சர்ஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து லைவ் ப்ராட்காஸ்டிங் யார் வேணாலும் கொடுப்பாங்க. நான் சொல்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரில் இருக்குது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். லைவ் அட் அ டைமில் வந்து நீங்கள் லைவ் பண்ணும்போது ஸ்க்ராலிங் டெஸ்ட் அதிலே பண்ணுற மாதிரி ஒரே சாஃப்ட்வேரில், நாட் டூல்ஸ் அதை வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல, ஒரே சாஃப்ட்வேரில் ஆல் இன் ஒன், ஒரே டூல் ஒரே சாஃப்ட்வேரில் மல்டிபிள் அப்ளிகேஷனை ஒரே இதில் இன்டகிரேட் பண்ணி கொடுக்குற யாராவது ப்ரைவேட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இதில் எங்களுடைய IVB7 சாஃப்ட்வேர் தான் வேர்ல்டில் நம்பர் 1 நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபியூச்சர் அட்வான்டேஜ் மட்டும் இப்போ பாருங்கள். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ பேசிக்காக உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ப்ராட்காஸ்ட் பண்ணுறது எப்படி, CDNல சேவ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒரே சாஃப்ட்வேரில் இப்போ இதில் நீங்கள் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிவைசஸ் இருக்கோ அந்த டிவைஸ் நீங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த சாஃப்ட்வேருடைய மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா IVB7 சாஃப்ட்வேர் IVB7 ஹார்ட்வேரோட மட்டும்தான் ஒர்க் ஆகுங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் வேர்ல்டில் 1000 ரூபாயில் இருக்கிற ஹார்ட்வேர்லேருந்து 5 லட்ச ரூபா இருக்கிற ஹார்ட்வேர் வரைக்கும் எந்த ஹார்ட்வேர்லையும் நீங்கள் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகுங்க. சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறோங்க. இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க என்ன ஆடியோ டிவைஸ் சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் எந்த வீடியோ டிவைஸும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதில் வெப்கேம் வேணுமா, விர்ச்சுவல் டிவைஸ் வேணுமா, எல்லாமே சப்போர்ட் ஆகும். சில ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிவைஸே சப்போர்ட் ஆகாது, டெவலப் பண்ணவங்களுக்கு தெரியாது விர்ச்சுவல் டிவைஸா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. இதில் அதுக்கு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த லைவ் ஈவெண்ட்டை ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிக்கலாம். என்ன எவ்வளோ நேரம் போகுதோ அந்த டைமிங் வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து சேவ் ஆன் சர்வர் ஆப்ஷன். சேவ் ஆன் சர்வர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண அப்படியே சர்வரில் சேவ் பண்ணுறதுல இந்த சாஃப்ட்வேர் எங்கள் சர்வர் CDN கிளவுட் டெக்னாலஜி சர்வரோட இன்டகிரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் நீங்கள் அந்த டிக் மார்க் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் போதுங்க. உங்களுடைய எந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, எந்த ஃபைல் நேம், ஆல்பம் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது சர்வரில் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, சர்வரில் சேவ் ஆனால் மட்டும் போதுமா? அந்த வீடியோ ஃபைல் முடியும், அந்த ஃபைலை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? அடுத்த கொஸ்டின் மார்க். அது எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு அடுத்த கொஸ்டின் மார்க். அந்த வீடியோ எப்படி, சப்போஸ் இப்போ இந்த வீடியோ ஒரு டெஸ்டிங் போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ டெலிட் பண்ணணும், எப்படி டெலிட் பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்த கொஸ்டின் மார்க். இதுக்கு வேறு டூல்ஸோ வேறு எங்கேயும் ஓப்பன் பண்ண வேணாம், எங்கள் சாஃப்ட்வேர்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே டெலிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 1 by 1 வீடியோ டீட்டெயில்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்த ஈவெண்ட்டை அந்த வீடியோ டீட்டெயில்ஸில் வந்து கிளியராக தெரியும். ஒரு 5 ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 5 ஈவெண்ட்டோடைய நேம் கொடுத்துருப்பீங்க, அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபைல் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/5/2014 போன வருஷம் ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கான ஃபைல் சைஸ் எவ்வளவு. இப்போ இதெல்லாம் வந்து வேற எங்கேயோ பார்க்க முடியும் உங்களுக்கு, ஒரே சாஃப்ட்வேரில் முடியாது. ஸோ இந்த ஃபைலை உங்களுக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலிட்டை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகும். நான் இப்போ வேற ஒரு ஃபைலை உங்களுக்கு டெலிட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் பாருங்க. இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா 1 GB இருக்கு. இப்போ நான் 1 GB ஃபைலை வந்து டெலிட் பண்ணணும். இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்க. டெலிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சிடினோட கனெக்ட் ஆகி ஃபைல் டெலிட் ஆகிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ஒரு ஃபைலை இங்கேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறீங்க. இது எந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அவைலபிலிட்டி கிடைக்குங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ராட்காஸ்டிங் விட்டுருங்க. உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு 100 MBயோ இல்லை 10 GBயோ இல்லை 20 GBயோ ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை ப்ராட்காஸ்ட்டே பண்ணாமல் உங்கள் சிஸ்டமில் இருக்கிறத எப்படி சிடிஎனுக்கு மாற்றுறது? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபைல்ஸை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைல் எந்த நேம் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்து அப்லோட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வீடியோஸ். இப்போ ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஒரு அதை கன்ஸ்டன்ட் பார்ட்டி வந்து கேட்குறாங்க எனக்கு அந்த வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் கவலையே பட வேணாம், பயப்பட வேணாம். அந்த வீடியோஸ் இங்கே உங்களுடைய ஓன் சிடிஎனில் தாங்க இருக்குது. நீங்கள் போயிட்டு அந்த டவுன்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைல் ஐடி அன்றைக்கி பண்ண அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம் இங்கே காட்டும். ஃபைல் மெத்தட் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌஸ் லொக்கேஷனை கொடுத்து டெஸ்க்டாப்லையோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகும், ஈஸியாக டவுன்லோட் ஆகும். இது வந்து இஸ் கனெக்டிவ் வித் இது இங்கே டவுன்லோட் ஆகுது, லோக்கல் சிஸ்டம் இல்லைங்க, உங்கள் சிடிஎன்லேருந்து டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு. இப்போ அதை கேன்சல் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்காக மெயினாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கார்பரேட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ப்ராட்காஸ்ட் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருப்பீங்க வித் செக்யூரிட்டியில். இப்போ வந்து என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு வந்தாலும் பேக் ஹேண்ட்லேயே ஒருத்தர் வருவாங்க, பேர் வந்து ஹேக்கர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் ப்ரோக்ராம் ஒரு செக்யூரிட்டி லெவல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோடை உங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்து வேறு எங்கேயாவது XYZ பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைவ் வந்துட்டு இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். அவங்க என்ன செக்யூரிட்டியாக பண்ணுறாங்களோ அது பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஸோ நோ செக்யூரிட்டி அங்கே. ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸை இங்கே பிளாக் பண்ணுறது தான் இந்த டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ஷனுங்க. ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஒரு லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கரண்ட்டாக பண்ணுற லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஆல்ரெடி நீங்கள் பண்ணி முடித்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். உங்கள் சைட்டில் மட்டும்தான் ப்ளே ஆகணும், இல்லை செக்யூரிட்டியாக தான் ப்ளே ஆகணும்னு சொல்லி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ivb7.com வச்சுக்கோங்க. இந்த சைட்டில் மட்டும் தான் நான் ப்ளே ஆகணும்னு இது பண்ணுறேன்னா ஆக்டிவ் லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஷுட் பி வியூபிள் ஒன்லி ஃபாலோவிங் வெப்சைட் இதை மட்டும் கொடுத்துட்டேன்னா எவ்வளோ ஹேக்கர் எங்கேருந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங் ஸ்கில் கூடிய பர்சனை ஹேக் பண்ண நினச்சாலும் 100% முடியாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் இதில் மட்டும் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போர்ட் வித் எனி கான்ஃபிகரேஷன் சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் கோடுடியோ, P4, i3, i5, i7 எல்லா சிஸ்டம்லையும் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹேங் ஆகாது, ஸ்டக் ஆகாது. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கிற டூல்ஸ்னு சொன்ன இல்லையா சாஃப்ட்வேரு, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் ஹையர் இன்டர்நெட் வேணும். ஓகே, அது மாதிரிலாம் இல்லாமல் 50 kbsலையும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வழியாக ஈஸியாக அக்சஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நீங்கள் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 kbsல பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக வேணாலும் 50 kbsல பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் இருக்குது. ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் Windows 7லேயும் ஒர்க் ஆகும், Windows 8லேயும் ஒர்க் ஆகும், Windows 10 ப்ளஸ் லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி ஒர்க் ஆகும். ivb7 சாஃப்ட்வேர் வழியாக லைவ் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ்ங்க உங்களுக்கு? இப்போ லைவ் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக சிடிஎனுக்கு கிளவுட் டெக்னாலஜி சிடிஎனுக்கு போயிட்டு இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்டட் இன்டு
மொபைல் ஃபோன் தனியாக செப்பரேட்டாக ப்ளே ஆகும் வீடியோ, அண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் செப்பரேட்டாக ப்ளே ஆகும், ஐஃபோன் செப்பரேட்டாக ப்ளே ஆகும், அண்ட் பிளாக்பெரி செப்பரேட்டாக ப்ளே ஆகும், அண்ட் சிஸ்டம்லேயும் செப்பரேட்டாக ப்ளே ஆகும். இல்லை உங்கள் வீட்டில் ரிசீவர் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுங்க. ஜஸ்ட் ஒரு 100 kbps இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இல்லை இன்டர்நெட்டே வேணாங்க, உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணுங்கள், இதில் வைஃபை கனெக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க இந்த சாஃப்ட்வேரில், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு சாஃப்ட்வேர். இதுக்கு மேலே நிறைய ஹையண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. மேற்கொண்ட தகவலுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ளாஷ் மெசேஜ். ஸோ ஒரு லைவ் இவெண்ட் நடக்குது, இல்லை முடியுது, இல்லை போயிட்டுருக்கு, இல்லை லேட் ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு விசிட்டர் ஒரு வியூவருக்கு வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோர்டு வீடியோவாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஈவெண்ட் ஒரு 9 மணிக்கு ஒரு ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது மேபி 11 o'clock போஸ்ட்பெண்ட் ஆகுதுன்னா வியூவருக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும், அவங்க ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களே வந்து ஸ்க்ராலிங் டெஸ்ட் போட்டுக்கலாம். அவங்க வந்து ஜஸ்ட் அந்த பேஜை விசிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை எப்போ ஈவெண்ட் முடிய போகுது, இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களே பார்த்துக்கலாம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க திங்க் பண்ணுங்க இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு உங்களை பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் தேவையில்லைங்க, நம்ம இதிலே இது ஒரே சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன ஸ்பீடுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மெசேஜ் லைக் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம்னு போடுறேன். ஜஸ்ட் நான் இங்கே நீங்கள் இந்த ஸ்க்ராலிங் டெஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, உருது, அந்த மாதிரி எதில் வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஜஸ்ட் இதை சென்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பட்டனை மட்டும் சென்ட்னு கிளிக் பண்ணால் இந்த மெசேஜ் வரும். அடுத்த செகண்டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் போட்டோமோ என்ன மெசேஜ் போடுறோமோ அந்த மெசேஜானது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிளாக் பண்ணன்ட்டு, அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே அக்செப்ட் வருது பார்த்தீங்களா, நான் வந்து iv7.comல மட்டும்தான் இது ஒர்க் ஆகணும்னு போட்டிருக்கேன். அதனால் iv7.com மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். எஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளேயர் வந்துடும். இந்த மாதிரி யாருக்கிட்ட எந்த டூல்ஸில் உங்களுக்கு கிடைக்குங்க சொல்லுங்கள். இப்போ அந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் நான் போட்ட மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், வெல்கம் மெசேஜ் போட்டேன், பேக்ரவுண்ட் வாய்ஸ் செலக்ட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ லைவ் போகல, ஒரு இன்டிமேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது குறித்து இதை பற்றின தகவல் இல்லை இது உங்களுக்கு தேவைப்படுது, இதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு எனி டைம் 24/7 நீங்கள் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்பர் 9789 and 9789 எங்களுடைய வெப்சைட் ivb7.com. எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், எங்களுக்கு கால் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எடிஷனில் இதை ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோ எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வெப்சைட்டில் ப்ராட்காஸ்ட் ஆகுது, என்னென்ன யூஸ் என்னென்னங்க வருது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே பாய், நெக்ஸ்ட் எடிஷனில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.